வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தூங்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸாவது நம்ம நிம்மதியாக தூங்கணும், டீப் ஸ்லீப் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுடைய பிரெயின் கரெக்டாக ஆக்டிவாக இருக்கும். அடுத்த நாள் ட்ரௌசி ஆகக்கூடாது, இல்லை பாடியில் எந்த ஒரு பார்ட்ஸும் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா 8 இல்லாமல் 4 மணி நேரம் நம்ம தூங்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் DCE2 அப்படின்ற ஜீன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க 4 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு 10 மணி நேரம் தூங்கினா என்ன எனர்ஜி இருக்குமோ அந்த அளவுக்கான எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீன் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தூங்கினாலும் அவங்களுடைய ஸ்லீப்பு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸோ மயக்க வர மாதிரியோ இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்களாம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்மளுடைய ஸ்வெட்டு ஆக்சுவலாக ஸ்மெல்லெஸ், அதுலேருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வராது. ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அயன், புரோட்டீன் இது எல்லாத்தையும் பாக்டீரியா சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஸ்மெல், பாக்டீரியாவுடைய உற்பத்தி அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஸ்மெல்லு தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு ஸ்வெட்டு வரும், ஆனால் அதிலிருந்து அயனோ புரோட்டீனோ ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ABCC11 அதாவது ABCC11 அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஜீன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும். யூஸ்வலாக நம்ம எல்லாரும் மாதிரி இல்லை, நிறைய கூட ஸ்வெட் ஆகும். ஆனால் அவங்களுடைய பாடியிலேருந்து ஒரு துளி கூட ஸ்மெல் வரவே வராது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய பாடியுடைய கட்டமைப்பே இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் ABCC11 அப்படின்ற இந்த ஜீன் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் வராது. நீங்களே நிறைய பேரை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ஸ்வெட்டே ஆகாது, இருந்தாலும் ஸ்மெல் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்ப கம்மியாக ஸ்வெட் ஆனாலும் இன்னொரு சில பேருக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும், ஆனால் அவங்களுக்கு ஸ்மெல்லே வராது. ஏன்னா இவங்களுடைய ஸ்வெட்டில் அயனோ இல்லை புரோட்டீனோ இருக்காது. அதனால் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதனால அங்கே பாக்டீரியாவுடைய உற்பத்தியும் இருக்காது. இதனால் அங்கே ஸ்மெல் இருக்காது. 90% ஆஃப் ஜாப்பனீஸ்க்கு இந்த ஜீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் பெருசாக ஸ்மெல்லே வராது, அதிகமாக ஸ்வெட் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை நேச்சராகவே இது இருக்கணும். மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஏதாவது ஒன்றில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்த விட நம்ம அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்போம், அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் பை நேச்சராகவே ஒரு சில விஷயங்கள் வரும் தெரியுமா? ஜெனட்டிக்கலி ஒரு சில விஷயங்கள் வரும் தெரியுமா? அப்படி நீங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா அது கிளியர் வாட்டராக இருந்தால் அவங்களால பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக இல்லை, நீங்கள் ஏதாவது பீச்சுக்கு போகிறீங்க, அந்த பீச்சில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பிளர்டு விஷனாக தானே தெரியும். அதுவே தாய்லாந்து அண்ட் மலேசியாவில் ரொம்ப காலங்களாக அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களால் நம்ம எப்படி தண்ணிக்குள்ளே பார்க்குறோமோ அதை விட 4 மடங்கு ரொம்ப கிளியராக அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கிளாரிட்டி இருக்குமா. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தண்ணியிலேயே வேட்டையாடி பழகினாங்க. அதனால் அவங்களால ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். ஈவன் அவங்க கடலை வச்சு தானே பெரிய அளவில் வியாபாரமே பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய விஷன் ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி மேலே நம்மளால் நடக்க முடியுமாப்பா, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஏன்னா இப்போ லிசர்ட், அதாவது பள்ளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடல, அதால் போக முடியுது. எதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுமோ அதனால் தண்ணியிலையும் ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமனாலையும் தண்ணியில் ஓட முடியும். ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எனர்ஜி இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு ஹியூமன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் மேலே போனால் மட்டும்தான் தண்ணி மேலே ஓட முடியும். ஸோ ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அந்த ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அப்படி ஒரு ஸ்பீடை நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம பாடி கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 10% ப்ரொடியூஸ் பண்ணும் போதே நம்ம மொத்த எனர்ஜியும் முடிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கே 100% தேவைப்பட்டுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்மளால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியாது, தண்ணியில் ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபேக் பண்ணி வேணால் ஓட ட்ரை பண்ணலாம், இல்லை நடக்க ட்ரை பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஓடுவாங்க, நடப்பாங்க, உருளுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா எந்திரிச்சு நின்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம உட்காந்துட்டே இருக்கிறத விட நின்னோம்னா நம்மளுடைய டைஜஷன் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். உட்காரதை விட நிற்கிறது 50% ஆஃப் நம்மளுடைய பாடி ஃபேட்டை ஈஸியாக கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உட்காரதுக்கு பதிலாக நீங்கள் நின்னீங்கன்னா மேபி வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போது காலில் இருக்கக்கூடிய பிளட் அங்கேயே தங்கி வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மசில் யாரோட பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களால வெயிலில் தாக்கு பிடிக்கவே முடியாது. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதான்ப்பா உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மசிலே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஈவன் நம்ம வெயிலில் நிற்கும் போது இன்னும் பாடி ஹீட் ஆக ஆரம்பித்தா
டோட்டல் எனர்ஜியும் ரொம்ப சீக்கிரமாக ட்ரைன் ஆயிரும். அதனால தான் மசில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கம்பேரிஷன் வைக்கும்போது கம்மியாக இருக்கிறவங்களால வெயிலில் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. நீங்கள் யூஸ்வலாக சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுவீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடும்போது ஒன்றும் பெரிய கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி அதோடைய கன்சிஸ்டன்சி பொறுத்து, மேபி அது டிண்டட் சன்ஸ்க்ரீனாக இருந்தால் கலர் உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போதே தெரியும். ஆனால் எந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டாலும், வாட்டர் பேஸ்டாக இருக்கட்டும் இல்லை சாலிடாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும், எப்படி நீங்கள் போட்டாலும் அது யூவியில் பார்க்கும்போது, யூவி லைட்டில் பார்க்கும்போது பிளாக் கலரில் தெரியுமா. பிளாக் கலர் தெரிஞ்சால் யூவி கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நார்மலாக நமக்கு என்ன தெரியும், சன் நம்மளுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது, சீக்கிரமாக விரிங்கிள்ஸ் வர வச்சுருது. இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா சன்னுக்கிட்டேருந்து வரக்கூடிய யூவி ரேஸை நம்ம ஸ்கின்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேரியராக தான் இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ஒர்க் ஆகும். ஆனால் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்தும் இருக்குது. மேபி நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கூட ஸ்கின் டேமேஜாக போயிருக்கலாம். அதனால் ப்ராப்பரான ஒரு டாக்டர் கைடன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.